Hello friends, welcome to Aari and Craftwork. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனல்ல ஆரி பேசிக் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். அது மட்டும் இல்லாம Brooches கிளாஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரேசிங் மெத்தட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் நல்லா உங்களுக்கு புரியும். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தோம். உங்களுக்கு சுகர் பீடெல்லாம் நீங்கள் வந்து பழகிட்டீங்களா? அதுவும் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பழகிட்டீங்களா? உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து மற்றெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் எண்டு நாட்டும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே நம்ம ஆரி வந்து நல்லா கற்றுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச். அதில் வந்து நம்ம வந்து சுகர் பீடை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து நம்ம சில்க் த்ரெட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். சுகர் பீட் வித் சரி த்ரெட் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணி ஒரு லீஃபில் வந்து நான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சரி த்ரெட் எடுத்துக்குங்க. சில்க் த்ரெட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து சரி த்ரெட் எடுத்துக்குங்க. சரி த்ரெட்டில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இது எப்படி வந்து முடி போடணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், அப்போ நல்லா புரியும். நான் வந்து இது வந்து முடி போட்டோன்னே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த மிடில் ஃபிங்கரில் இந்த சரி த்ரெட்டை வச்சு ஒரே ஒரு சுற்றிட்டு நம்ம வந்து இந்த ஆரி நீடலால் நம்ம வந்து மேலே இந்த நூலை மட்டும் நம்ம வந்து இழுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இதை போல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு லைன் மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு வரும். அது இல்லாமல் அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப் வரைஞ்சி அதில் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்குன்னா நம்மளுக்கு இன்னும் சீக்கிரமாகவும் புரியும், நம்ம இன்னும் அட்வான்ஸாகவும் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த சரி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து சரி த்ரெட்டை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து நான் சுகர் பீடு வந்து 2 எடுத்து நான் வந்து கோக்க போகிறேன். உங்களுக்கு வந்து புதுசாக பழகுறவங்க வந்து நீங்கள் வந்து ஒன்றா எடுத்து கூட நீங்கள் வந்து அதை வந்து கோக்கலாம். நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட எடுத்து அதில் வந்து 2 வந்து நீங்கள் வந்து கோக்கலாம். நான் 4 எடுத்துருக்கேன். அந்த 4ல் 2 மட்டும் நான் அதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஆரி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 2 கூட நீங்கள் வந்து கோக்கலாம். அது வந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து கோக்கணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து 2 நான் சொல்லித்தரேன். அப்புறம் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ரெண்டாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்களும் வந்து ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக வரலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். வந்த பிறகு நீங்கள் வந்து டூவாக ஆட் பண்ணினா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக நம்மளால் இந்த லீஃப் ஃபில் பண்ண முடியும். இந்த லீஃப்னு கிடையாது, மற்ற எந்த டிசைனும் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள் இதிலே வந்து நம்ம சுகர் பீடும் ஆட் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் ஒரு டெமோ போல் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இந்த லீஃப்லேயே வந்து நம்ம நிறைய டிசைன் வந்து இருக்குது, ஆரி ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். ஒரு ஸ்டிச் கற்றுக்குன்னு அது ஒரு மாடல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ என் வீடியோவெல்லாம் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து முழுசாக உங்களுக்கு வந்து அது புரியும். நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து டூவாக நான் அதில் வந்து நான் கோக்குனால சீக்கிரமாக வந்து என்னால் ஃபினிஷ் பண்ண முடியுது. இப்போ எட்ஜில் வந்து ஷார்ப்பாக வரணும் இல்லையா, ஸோ அதுக்கேற்றப்பல நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண அப்புறம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு எட்ஜில் வரும்போது சிங்கிள் மட்டும் நான் எடுத்து சிங்கிள் பீடு மட்டும் நான் எடுத்து அதை வந்து ஆரி நீடால இன்செர்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து டர்ன் பண்ணும்போது நான் மறுபடியும் ஒரு சிங்கிள் த்ரெட்டை வச்சு தான் நான் வந்து போக்குறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து வரும், அந்த கூர்மையான இது வந்து வரும் நம்மளுக்கு. நீங்கள் டபுளாக அங்கே கோர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜு வந்து உங்களுக்கு நல்லா வராது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். தெரியுதா உங்களுக்கு இந்த எட்ஜு பார்த்தீங்களா, ஷார்ப்பாக வருது பாருங்க. நீங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமலே போயிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாரா உங்களுக்கு வந்து புரியும். நீங்களும் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், நீடில் வந்து இந்த சைடு திருப்பிட்டேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்த சைடு போகும்போது நோஸ் வந்து இங்கே பார்த்து இருந்தது இல்லையா, இப்போ நான் இந்த சைடு வரும்போது கீழே பார்த்து இருக்குது. ஸோ அதில் வந்து த்ரெட்டை சுற்றி நான் மேலே எடுக்கிறேன். இப்படி தான் நம்ம பழகணும். ஸ்டாண்டை வந்து திருப்பக்கூடாது. நீடில் மட்டுமே சுற்றி நம்ம வந்து பழகணும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ நம்ம சரி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும். இதே லீஃபில் வந்து சுகர் பீடுக்கு பாருங்க, நீங்கள் வந்து சரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா உங்களுக்கு ஷேப் கொடுத்தேன் இல்லையா, ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள், இல்லை வேறு என்ன டிசைன் இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி நான் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதுவும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அதனால் ஆரி வந்து நம்ம சீக்கிரமாகவே நம்ம கற்றுக்கலாம். இதுக்கு இவ்வளோ டைம் அப்படிலாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வந்து 1 வீக்கில் கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து நீடில் வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அந்த த்ரெட்டெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக புரியும். பாருங்கள், நம்ம அழகாக ரெண்டாக போட்டு இந்த ஃபினிஷிங் வந்து நம்ம வரப்போகிறோம். இந்த எட்ஜில் வரும்போது மட்டும் நம்ம சிங்கிள் பீடு எடுத்தால் நம்மளுக்கு போதும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபினிஷிங் முடிக்க போகிறோம். நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு பீடு எடுத்து இந்த ஃபினிஷிங் முடிச்சிடலாம். இப்போ இது பக்கத்துலேயே வந்து நம்ம எப்போவுமே போலவே நம்ம நூலை வந்து கீழே கொடுத்து மேலே எடுத்துக்கிட்டு வரணும். ஏன்னா நம்ம வந்து எண்டு நாட் போட போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் பெருசாக லூப்பை வந்து இழுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ அதுக்குள்ளவே விட்டு சின்ன லூப் வந்து நான் எடுத்துக்கிட்டு வரேன். இப்போ சின்னது எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு சின்னதாக ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து
புரியல சரியாக வரல நீங்கள் வந்து பெரிய லூப்பை வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சின்னதாக ஆயிடுச்சு இல்லையா அந்த லூப்பை வந்து நீங்கள் இந்த த்ரெட்டாக இந்த நீடிலால் நீங்கள் பிடிச்சி கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் வந்து விழுந்துடும். பாருங்கள் நாட்டு வந்து விழுந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணி இது முடிச்சிட்டோம். இப்போ அது கீழே இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து அழகாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சரி த்ரெட் வந்து நம்ம போட போகிறோம். சரி த்ரெட்டில் நம்ம வந்து சுகர் பீடு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து இதிலே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் சில்க் த்ரெட் இருக்குல்ல ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டு எடுத்தாச்சு. அதை வந்து ஒரு பாக்ஸில் நிறைய பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு வச்சிங்கன்னா இது வந்து நகராது, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சிக் ஆகாது. ஸோ அதை வந்து நான் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்போ நான் பண்ண போகிறேன். 2 சில்க் த்ரெட்டு நம்ம பழகுங்க, ஏன்னா நம்ம எல்லாமே 2 சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 த்ரெட்டு இல்லாத நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பாபின் இருக்கு இல்லையா அதில் வந்து பாதி சுற்றி வச்சுக்குங்க, அது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகேவா. இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நான் ஈஸியாக புரிய வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இது மட்டுமே போட்டிங்க இல்லையா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ இதுலேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம போடலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இல்லை நம்ம ஒன்று ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணும் போது அது எக்ஸாம்பிள் எங்கே யூஸ் பண்ணுறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிச்சுன்னா நீங்களும் வந்து அது வந்து யூஸ் பண்ணல. பார்த்தீங்களா, சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும் போது பார்த்து இது பண்ணது நூல் வந்து இதை போல் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வரும். ஸோ அப்போ வந்து அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும், அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா, இது வந்து முனையில் வந்து பிடிச்சி நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து இழுக்கக்கூடிய நோஸ் இருக்கு இல்லையா அங்கே வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட் வந்து கட் ஆயிரும், உங்களால் போட முடியாது. மறுபடியும் நீங்கள் எடுத்துட்டு திரும்ப போட வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நோஸில் பிடிச்சி இழுக்காமல் அந்த நடுவில் பிடிச்சி நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து இழுக்கணும். சுற்றும் போது அது அப்புறம் நோஸில் சுத்தாமல் அது தள்ளி சுற்றி நம்ம வந்து மேலே வந்து யூஸ் பண்ணணும். இதே போல் அவுட்டர் லைன் ஃபுல்லாக வந்து நம்ம சில்க் த்ரெட்டு வந்து போட்டுக்கிட்டே வரணும். பழகிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும், ஆனால் அது வந்து கட்டாக தான் செய்யும். ஒன்ஸ் அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் இப்படி பாருங்கள், இப்போ இப்படி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒன்றே பண்ணோன்னா அதை வந்து எடுத்துட்டு அந்த நுனியில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப் எட்ஜு வரப்போல பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு பழகிச்சுனால எனக்கு ஈஸியாக வந்துடுது. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் அது வந்து கட் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த சைடு போடுறதுனால நான் வந்து தெரியுதா உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து இதை வந்து பொறுமையாக பண்ணுங்க. இது எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், சரியில் போட்டுருவாங்க. சில்க் த்ரெட் வந்து அப்படி தான் இருக்கும், ஏன்னா நூல் வந்து பிஞ்சிக்கிட்டு வரும். ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணுற இடத்துல நம்ம போட்டுட்டு நம்ம சரியில் வந்து எண்ணாட் கற்றுக்கணும் இல்லையா, அப்புறம் இந்த 2 த்ரெட்டை வந்து இழுத்து விட்டுட்டு அதுக்குள்ளேயே நம்ம வந்து சின்னதாக ஒரு லூப்பை வந்து எடுக்கணும். பொறுமையாக போடுங்க. பழகுற வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய லூப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த நம்ம 2வது எடுத்தோடனே அந்த லூப்பை வந்து கையில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லூப்பை வந்து எடுத்தோம் இல்லையா, அது வந்து சின்னதாகிடுச்சுல, அதில் வந்து இந்த நீடில் வந்து நீங்கள் வந்து விடுங்க. விட்டுட்டு தெரியுதா உங்களுக்கு, விட்டுட்டு அதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் வந்து விழுந்துடும். உங்களுக்கு பழகிறதுக்காக நான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒன்ஸ் பழகிட்ட பிறகு இந்த நாட் வந்து நம்ம சின்னதாக போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வந்து வெளியே தெரியுது இல்லையா,
அப்போ நீடில் வந்து அடியில் விட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த நோஸால் கீழே வந்து இழுத்து விட்டுடணும். இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து கீழே போயிடும். ரொம்ப சிம்பிள் தான் இது. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இது பழகி பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து கீழே ஃபினிஷ் பண்ணிட்டோம். வெளியில் இழுத்துட்டு ஒன்றுமே தெரியல பாருங்கள் உங்களுக்கு. நம்ம வந்து அழகாக வந்து சுகர் பீடு வச்சு அது கூடவே வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு அழகான திலகம் ஷேப்பில் வந்து நான் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வேறு மாடலில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஆரி பேசிக் வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.